மிளகாய் சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு என்ன பொருள்லாம் வேணும்னு சொல்கிறேன். நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பு வந்து இந்த கரண்டிக்கு 2.5 கரண்டி எடுத்துருக்கிறேன். எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். ஏன்னா ஊற வச்சோன்னா சீக்கிரம் வெந்துரும்ல, அதுக்காக தான். அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1, காரத்துக்கு பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா எடுத்துருக்கு. காரம்னா அந்த பச்சை மிளகாவில் உள்ள காரம் மட்டும்தான், இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதுக்கப்புறமா உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், ஜீரகம், மஞ்சள் தூள், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள். இவ்வளோ தான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பருப்பு எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போ நான் ஊற வச்சுருந்த பருப்பு எடுத்து இந்த தண்ணியில் போட்டாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இப்போ நான் இது பருப்பில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். அடுத்து கொஞ்சமாக காயப்பொடி. இப்போ இந்த பருப்பு நல்லா வேகட்டும். பருப்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அதுக்கு அப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து பருப்பு வந்து பாதி வெந்துருச்சு. இப்போ வெட்டி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் கீறி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டாச்சு, பச்சை மிளகாவையும் போட்டாச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுடலாம். இப்போ இந்த 3ம் நல்லா வேகட்டும். தண்ணி பத்தலைன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வெந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தண்ணி வந்து கூடுதலாக ஊற்றினா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த மிளகாய் சாம்பார் வந்து தண்ணியாக தான் இருக்கும். பருப்பு வந்து ரொம்ப மேலே மேலே பொங்கி வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், கரண்டி எடுத்து உள்ளே போட்டு விட்டுருங்க. பொங்கி வராது. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நான் உப்பு போடுறேன். உப்பு வந்து 1 ஸ்பூன் போடுறேன். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வேக இதில் உள்ள தண்ணி எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த சாம்பார் வந்து தண்ணியாக தான் இருக்குன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா தாளித்து ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் வெந்தாச்சு, உப்பெல்லாம் போட்டாச்சு. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நான் இதை இறக்கி வச்சிடுறேன். இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். கடாய் வச்சிடுறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிருச்சு. இப்போ நான் கடுகு போடுறேன்.
அடுத்து ஜீரகம் போடுறேன். அடுத்து நான் வந்து காஞ்ச மிளகாவை கிள்ளி போடுறேன். அதனால தான் இதுக்கு மிளகாய் கிள்ளி சாம்பார். அடுத்து கருவேப்பிலை போடுறேன். இப்போ இந்த தாளிச்சதை எடுத்து அதில் கொட்டிடலாம். இப்போ திரும்பவும் இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்குறோம். அடுத்து கொத்தமல்லி இலை போட்டுடலாம். போட்டுட்டு திரும்பவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. மிளகாய் சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு காரம் பத்தலை, இந்த பச்சை மிளகாவோட காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி நல்ல தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் சிக்கன் தொக்கு, இது எல்லாமே இதுக்கு சைடில் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரைட்டை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.